ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து எந்தவித ஒரு முன் யோசனையும் இல்லாமல் இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை வந்து ஸ்ரீலங்காவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட்டோட தப்பு மட்டும் இல்லை, அன்னைக்கு தமிழக கவர்மெண்ட்டாக இருந்த டிஎம்கேவும் வந்து இந்த முடிவை வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ட்வீட் பண்ணியிருந்தார். இதுக்கு ஆதாரமாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோடைய தமிழக ஹெட்டான அண்ணாமலை இவர் வந்து ஒரு ஆர்டிஐயில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தார். அந்த இன்ஃபர்மேஷனில் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது 1974 வந்து கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஃபாரின் மினிஸ்டராக இருந்த கேவல் சிங்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்த கருணாநிதியும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெசிஷனை வந்து கருணாநிதி கிட்ட வந்து அன்னைக்கு ஃபாரின் மினிஸ்டர் அந்த கேவல் சிங் சொன்னதாகவும், கருணாநிதி வந்து அதுக்கு பெருசாக அவர் வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படின்னு சொன்னதாகவும் இந்த ஆர்டிஐ மூலமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்திருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்தாங்க, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் போடப்பட்ட அந்த 1974 அக்ரிமெண்ட்டில் என்ன இருந்தது, 1974 இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கச்சத்தீவை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் 1976 இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவு வந்து எப்படி உருவாச்சு, இது வரைக்கும் கச்சத்தீவு சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கச்சத்தீவு பற்றின சில விஷயங்கள் நம்ம வந்து பேசிடலாம். கச்சத்தீவு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கடல் பகுதியில் இருக்கிற ஒரு தீவு தான் வந்து இந்த கச்சத்தீவு. இது வந்து பார்த்திங்கன்னா 14வது நூற்றாண்டு உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 14வது நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டதாகவும், அந்த எரிமலை வெடித்ததில் உருவாகின தீவு தான் வந்து இந்த கச்சத்தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கச்சத்தீவோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர், அகலம் வந்து ஒரு 300 மீட்டர். இந்த கச்சத்தீவு வந்து பார்த்திங்கன்னா 1995 1803 இந்த பீரியடில் வந்து ராமநாதபுரத்தில் இருந்த ஒரு ஜமீன்தார் ராமநாத் ராஜா இவரோட கண்ட்ரோலில் தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1921 வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இருந்திருக்கு. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது 1921 வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்கன் சைடில் தான் இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வருது. இதனால் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் சண்டை, அதாவது இந்தியாவை ஆட்சி செய்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ரீலங்காவை ஆட்சி செஞ்சிட்ருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ரெண்டு கவர்மெண்ட்டும் வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா கச்சத்தீவு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ராமநாடு ராஜா அந்த ஜமீன்தார் கீழே தான் வந்து இந்த கச்சத்தீவு இருந்தது, இதனால் இந்த கச்சத்தீவு வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற பிரிட்டிஷ் வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இப்போது நடந்த சர்வேல வந்து இது வந்து எங்கள் சைடு தான் இருக்குதுன்னு தெரிய வந்துருச்சு, அதனால் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கவர்மெண்ட்டும் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்ச வாட்டியுமே இந்த சண்டை வந்து முடியல. இந்த சண்டை வந்து ஃபைனலாக எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 தான் வந்து இந்த சண்டை முடிவுக்கு வருது. அந்த வருஷம் தான் வந்து இந்தியாவோட பிரதமர் இந்திரா காந்தி, ஸ்ரீலங்காவோட பிரதமர் ஸ்ரீமாவ் பண்டாரநாயக்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவு வந்து என்ன தான் ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமாக இருந்தாலும் இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு வந்து சில சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மீனவர்கள் வந்து கச்சத்தீவு வந்து சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த தீவில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு களைப்பாக இருக்குது அப்படின்னா அந்த தீவில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் அவங்களோட வலைகள்லாம் வந்து காய வைக்கணும்னா அந்த தீவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது, 120 வருஷம் பழமையான செயின்ட் ஆந்தனி சர்ச், கேத்தலிக் சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருவிழாவில் வந்து இந்திய மீனவர்கள் வந்து கலந்துக்கலாம். இந்திய மீனவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சஸோட பக்தர்கள் அவங்களும் வந்து கலந்துக்கலாம். இன்னொரு சலுகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மீனவர்கள் இங்கே வரத்துக்கோ இல்லை அந்த பக்தர்கள் வந்து அந்த சர்ச்சில் வந்து சாமி கும்பிட்றதுக்கோ பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்லை. இதுதான் வந்து 1974 அக்ரிமெண்ட்டில் வந்து எழுதப்பட்ட விஷயங்கள். சரி, நம்ம 1974 வந்து கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 1976 வந்து எதுக்கு இன்னொரு அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு கீழே வந்து ஒரு ஏரியா,
இதோட மொத்த அளவு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 லட்சம் ஏக்கர். அதாவது கச்சத்தீவு வந்து 285 ஏக்கர். அதுக்கோட கம்பேரிசனில் வாட்ச் பேங்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 லட்சம் ஏக்கர். இந்த 1976 அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்ச் பேங்க் வந்து முழுக்க வந்து இந்தியா தான் சொந்தம், இந்தியாவுக்கு தான் இந்த வாட்ச் பேங்க், இதில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த 1976 அக்ரிமெண்ட். எப்படி வந்து அந்த 1974 அக்ரிமெண்ட்டில் வந்து கச்சத்தீவில் வந்து இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி 1976 அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்ச் பேங்க்கில் ஸ்ரீலங்காவை சேர்ந்த எந்த மீனவர்களும் வந்து மீன் பிடிக்கிறதோ எந்த வேலையும் வச்சக்கூடாது அப்படிங்கிறதா வந்து இந்த அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து திடீர்னு இவ்வளோ பெரிய ஏரியாவில் வந்து எங்களை மீன் பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால எங்களுக்கு வந்து ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சில சலுகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட சேர்ந்த மீனவர்கள் வந்து 3 வருஷத்துக்கு இந்த ஏரியாவில் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மீனவர்களும் வந்து மீன் பிடிக்க முடியாது. இந்தியா வந்து லைசன்ஸ் கொடுக்குற சில மீனவர்கள் வந்து இந்த ஏரியாவில் மீன் பிடிச்சிக்கலாம். ஆனால் எந்த டைம்லேயுமே இந்த ஏரியாவில் 6 ஸ்ரீலங்கா படகுகள் தாண்டி இருக்கக்கூடாது. அதாவது எந்த டைமில் பார்த்திங்கனாலும் 6 படகுகள் தான் மேக்ஸிமம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த படகுகள் வந்து இங்கே மீன் பிடிக்கலாம். அதே நேரத்தில் வருஷத்துலேயே இவங்க பிடிச்ச மீனோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2000 டன்னை வந்து தாண்டக்கூடாது. இதுதான் வந்து 1976 அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை இந்தியாவுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து பெட்ரோல் கிடைக்குது, இல்லை ஏதோ ஒரு கனிமவளம் இருக்குது, அது சம்மந்தமாக ஏதாவது ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முடிவு பண்ணாங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து அந்த டேட்லேருந்து அங்கே மீன் பிடிக்கிற வேலையை வந்து நிறுத்திடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே 3 வருஷம் தான் டைம் கொடுத்தாங்க. அந்த 3 வருஷத்துக்குள்ளே ஒரு வேளை இந்தியாவுக்கு வந்து அங்கே நாங்கள் வந்து வேறு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த சலுகையும் வந்து கிடையாது. இதுதான் வந்து 1976 அக்ரிமெண்ட்டில் வந்து இருந்தது. சரி, இப்போ என்ன பிரச்சனை? அதாவது பார்த்திங்கன்னா 1974 கச்சத்தீவு அவங்களுக்குன்னு சொல்லியாச்சு, 1976 வாட்ச் பேங்க் நமக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ ஏன் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1990s ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் ட்ராலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் மூலமாக வந்து மீன் பிடிக்கிறாங்க. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாலும் இந்த மெத்தட் மூலமாக மீன் பிடிக்கிறதுனால கடல் வளங்கள்லாம் வந்து சீக்கிரம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீன் பிடிக்கிறதோடு இல்லாமல் மீனோட சேர்ந்து மீனோட முட்டையும் சேர்ந்து இந்த மெத்தடில் வந்து வந்துடும். அதனால் வந்து இந்த மெத்தடை வந்து உலகம் ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1990s வந்து பார்த்திங்கன்னா தமிழக மீனவர்கள் வந்து இந்த மெத்தடை வந்து அதிகம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போயுமே வந்து இந்த மெத்தட் வந்து இன்னுமே கண்டினியூஸாக வந்து தமிழக மீனவர்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 1990s என்னாச்சுன்னா, இந்தியன் சைடில் இருக்கிற அந்த வளங்கள்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த பாட்டம் ட்ராலிங் மெத்தட் இவங்க வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண காரணத்தினால தமிழக சைடில் இருக்கிற அந்த வளங்கள்லாம் காலி ஆகிடுச்சு. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாக் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்களே, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கிற கடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சைடை தாண்டி ஸ்ரீலங்கன் சைடில் போய் வந்து இவங்க மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து ஈழப்போர் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதாவது எல்டிடிஇக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்த காரணத்தினால ஸ்ரீலங்கன் நேவி வந்து தமிழக மீனவர்கள் மேலே ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னதான் இவங்க வந்து ஸ்ரீலங்கன் சைடு வந்து போய் மீன் பிடிச்சாலும் அவங்கள வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து யாரும் அந்த டைமில் வந்து இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 2009 வந்து இந்த விஷயம் மாறுது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் அந்த ஈழப்போர் வந்து முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக வந்து தமிழக மீனவர்களை வந்து ஸ்ரீலங்கன் நேவி வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து அவங்க சைடு வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 100 படகுகளுக்கு மேலே வந்து அவங்க டேமேஜ்லாம் பண்ணிடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2008 வந்து தமிழக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கீழே இருந்தது. அந்த டைமில் ஜெயலலிதா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும், அதாவது இந்தியா வந்து கச்சத்தீவை வந்து ஸ்ரீலங்காவுக்கு விட்டு கொடுத்தது வந்து செல்லாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து நாங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராமல் ஸ்ரீலங்காவுக்கு கச்சத்தீவை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து அது செல்லாது, கச்சத்தீவு வந்து இந்தியாவுக்கு தான் சொந்தம், நீங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து முடிவடையலை, ஏன்னா நீடிக்கிட்டே போகுது. 2012 வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து இன்னும் அதிகமாகிடுது. ஏன்னா வந்து தமிழக மீனவர்கள் மறுபடியும் வந்து ஸ்ரீலங்கன் சைடு வந்து போய் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் இந்த கச்சத்தீவு பக்கத்தில் மீன் பிடிக்கிறதுனால தான் வந்து ஸ்ரீலங்கன் நேவி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கச்சத்தீவை தாண்டி இன்னும் ஸ்ரீலங்காவோட நார்தன் சைடில் போய் இவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க. அதனால தான் வந்து ஸ்ரீலங்கன் நேவி வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது கச்சத்தீவு வந்து நம்ம திரும்பி எடுத்துக்கிட்டாலுமே வந்து
தமிழக மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறது வந்து நிற்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க வந்து கச்சத்தீவு பக்கத்தில் வந்து மீன் பிடிக்கல, கச்சத்தீவையும் தாண்டி நார்தன் ஸ்ரீலங்கா சைடில் போய் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இப்போ அது மாதிரி 2012 வந்து பார்த்திங்கன்னா இந்த அரெஸ்ட் ஆகிறது வந்து அதிகமாகுது. 2008 வந்து ஜெயலலிதா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கச்சத்தீவை திரும்பி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை மூவ் பண்ணுறாங்க. 2012 வந்து ஸ்ரீலங்கன் நேவி தமிழக மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறது வந்து இன்னும் அதிகமாகுது. அதனால் 2012 மறுபடியும் ஜெயலலிதா வந்து புஷ் பண்ணுறாங்க, நம்ம கச்சத்தீவை வந்து மறுபடியும் நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த கேஸ் வந்து போயிட்டே இருக்குது. 2014 இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கச்சத்தீவை வந்து ஸ்ரீலங்காவுக்குன்னு கொடுத்தாச்சு, இப்போ நம்மளால் வந்து திருப்பியெல்லாம் வந்து எடுக்க முடியாது. ஒருவேளை நம்ம வந்து கச்சத்தீவு வந்து எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம போருக்கு போனால் முடியும், அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் போர் வந்தால் மட்டும்தான் கச்சத்தீவை நம்மளால் திரும்பி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற அட்டார்னி ஜெனரல் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் போர் வந்தால் மட்டும்தான் வந்து கச்சத்தீவை நம்மளால் திரும்பி எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் கச்சத்தீவுக்கும் இலங்கை நேவி வந்து இந்திய மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லை. சரி, இப்போ ஏன் இந்த பிரச்சனை மறுபடியும் வருது? ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நரேந்திர மோடி அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து எதாவது பண்ண போகிறாங்களா, கச்சத்தீவு வந்து மறுபடியும் எடுத்துக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இல்லைங்கிறது தான் பதில். இது வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்காக பேசப்படுற பல விஷயங்கள் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் அம்பாசிடர்ஸாக இருந்த பல சீனியர் அஃபிஷியல்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷனுக்காக தேவையில்லாமல் இந்த 50 வருஷம் பழமையான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து நோன்றது வந்து நமக்கு நல்லது இல்லை. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ் வந்து சைனா பக்கம் சாஞ்சிட்டாங்க. நம்ம வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வரதுனால யாருக்கும் நல்லதில்லை. இது தேவையில்லாமல் ஸ்ரீலங்காவையும் வந்து நம்ம சைனா சைடு புஷ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த விஷயத்தை நம்ம வந்து இதோட விட்டுறதா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹேவ் அ குட் டே.